உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வச்சுதான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 16 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாமா? போன பார்ட்டில் எல்லாருமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாரோடவும் சேர்ந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மினியை உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ பெரிய பலமே கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ அந்த ஃபீல்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஹேய், என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் உன் கூட தான் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். நீ எதுக்கும் ஒரே பண்ணாத அப்படின்னு அவள் உங்கள் ஷோல்டரை டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. நீங்கள் நல்லா டைட்டாக அவளை பிடிச்சிட்டு, இல்லை மினி, நான் பயந்துட்டேன் தெரியுமா? நைட்டெல்லாம் ஒரு மாதிரி தூக்கமே இல்லை. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்பா சந்தோஷமாக இருக்கார். அவரோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. அதே சமயம் அவர் சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவும் முடியல. எனக்கு அவர்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு எதுவுமே தெரியல. அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களாம் வந்துட்டீங்க. ஆமாம், நைட் நான் கால் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றா தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆச்சரியமாக ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. அவள் அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, நீ வேற ரொம்ப அழுதியா? ஜெமனால் இருக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணான், அதான் கிளம்பி போகலான்னு சொன்னான். எங்களுக்கெல்லாம் அப்போ செம ஷாக் தான். ஆனால் எங்களுக்கும் அதுதான் கரெக்டுன்னு பட்டுச்சு. அதான் கிளம்பிட்டோம். நீ பேசினதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி கிளம்பினோம். எப்படியாவது மார்னிங் அவளை போய் பார்த்துடணும், அவள் கூட இருக்கணும்னு தான் ஜெமனுக்கு ஆசை. அதனால் அவன் ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ஷை ஆகிட்டு தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த பார்த்ததும் அவளுக்கு உங்களை நல்லா கிண்டல் பண்ணணுன்னு தோணுது. ஸோ நல்லா குனிஞ்சு உங்களை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவள் கூட விளையாடிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மனசு என்னமோ ஜெமனை பார்க்கணும், அவன் கூட பேசணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு, மினி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவள் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கையை உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு, என்ன ஜெமினாவை பார்க்கணும் அதானே அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ அவள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, தெரியும் உனக்கு இப்போ அதுதான் வேணும்னு தெரியும், உனக்கு நான்லாம் பெருசாக படமாட்டேன் அப்படி தானே அப்படிங்கிறா. ஹே, அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல. எனக்கு அவனை பார்க்கணும் போல் இருக்குது, அவங்க கூட பேசணும்னு தோணுது, அதனால தான், மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ மினியும் உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு, சரி சும்மா விளையாட்டாக தான் கேட்டேன். ஜெமினா நான் உங்க கூட பேசணுன்னு தான் சொன்னான் வரும்போதே. இரு, ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக போயிட்டு டோரை திறந்துட்டு வெளியே கேஷுவலாக போய் நிற்கிறா. அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக நோட்டம் விடுற மாதிரி விட்டுட்ருக்கா. அப்பா கீழே ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவுக்கு உங்கள் ரூம் அந்த அளவுக்கு தெரியாது. பட் அப்பாவுக்கு பேக் சைடு, அதாவது அவங்க ரூம் மேலே இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் கேஷுவலாக திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரூம் உள்ளே இப்போ வரதோ போகிறதோ தெரியும். ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவ ரூமுக்குள்ளே மறுபடியும் டீ அப்பா வெளியே உட்காந்துட்ருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது? ஜெமன் வரப்போ பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடாது அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக போட் பண்ணுறீங்க. சரி ஓகே இரு, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னுட்டு அவளோட மொபைல் எடுத்து ஜெமனுக்கு கால் பண்ணுறா. ஸோ ஜெமன் கால் பிக் பண்ணிட்டு, சொல்லு மினி, என்ன விஷயம்? என்னடா கேஷுவலாக கேட்குற? நீ தானே வரும்போது சொன்ன அயன்கிட்ட பேசணுன்னு. இப்போ என்ன ரூம்குள்ளே போய் ஜம்மன் உட்காந்துக்கிட்டியா? என்னடி பண்ண சொல்கிற? கீழே அங்கிள் ஆண்டி இருக்கிறாங்கல்ல, நான் வரும்போது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடாது. அதெல்லாம் ஆகாது, நான் அதுக்கு தான் முன்னாடியே ஒரு பிளான் போட்டுட்டேன். நீ சொல்கிறத மட்டும் செய், புரியுதா அப்படிங்கிறா. இப்போ ஜெமன் அப்படியே ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டு,
சொல்லு என்ன அப்படிங்கிறான். அங்கே ஜங்குக்கோட பேக் இருக்குல்ல. ஆமாம் இருக்கு. ம், அந்த பேக்கை எடுத்துகிட்டு வா. ஏய், அவனோட பேக் எதுக்குடி? ஐயோ, முதல்ல என்ன சொல்ல விடுறியா? சரி 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 சொல்லு. நீ சொல்லும் போதே நான் பிளான் போட்டேன். ஜங்குக்கோட பேக்கும் என் பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜங்குக்கோட பேக்கை நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேணும்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நீ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு வா. அப்படி ஏதாவது அங்கிளோ ஆண்டியோ கேட்டால் பேக் மாறிடுச்சுன்னு சொல்லிக்கலாம், சரியா? அப்படிங்கிறா. இப்போது ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, மினி நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்கிறான். இப்போ அவள் ஒரு மாதிரி ப்ரௌடாக சிரிச்சிட்டு, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, புகழ்ச்சிலாம் எனக்கு வேண்டாம், முதல்ல நான் சொன்னதை செய், சரியா? அப்படிங்கிறா. இப்போது ஒரு மாதிரி ஜிமன் தலையில் அடிச்சுட்டு, ஏண்டி உனக்கு வேறு ஐடியாவே கிடைக்கலையா? திடீர்னு அவன் பேக் ஓப்பன் பண்ணியிருந்தா என்னடி பண்ணியிருப்ப? அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். எப்படியும் பெட்டில் குப்புற கண்டு தூங்கிட்டு தான் இருப்பான். எனக்கு தெரியும் அவனை பற்றி. நீ பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி ஜங்குக்கு வந்தவொடனே பெட்டில் போய் லாக்கா படுத்து கிடக்குறான். ஸோ அவன் பார்த்து சிரிச்சிட்டு, சரி வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் அப்படியே எடுத்துகிட்டு ரூமை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். ஸோ கீழே அப்பா பேப்பர் வந்து படிச்சுட்ருக்காங்க, அம்மா கிச்சனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே பேக் எடுத்துகிட்டு கடன்னு உங்கள் ரூம் கிட்டே வந்துடுறான். நீங்கள் ஆல்ரெடி லாக் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறீங்க. ஸோ ரூமை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்துடுறான். இப்போ ரூமுக்கு உள்ளே லாக் போட்டுட்டு அப்படியே உள்ளே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. நீங்கள் ஓடி வந்து ஹக் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி பேக் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் நல்லாவே ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே மினிக்கு ஆஹா கண்கள்லாம் காட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவளுக்கு ஒரு பக்கம் ஷையாகவும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது தான், ஆனால் வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜிமனுக்குமே அழுக வருது. ஸோ உங்களை ஹக் பண்ண மினிக்கு உங்களுக்கு தெரியாமலே அவனோட டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். மினிக்கு உங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு தோணுது, பட் எந்த வழியும் இல்லைன்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. வெளியே போய் நின்றுட்டு இருந்தாலும் அப்பா அம்மா ஏதாவது கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தவ பால்கனி டோர் இருக்குது, சரின்னு சொல்லிட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனியில் போய் நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு அப்பா சொல்லும்போது. உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு. லவ் யூ ஜிமன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஹக் பண்ணுறீங்க. அவனுமே ஹக் பண்ணிவிட்டு, சரி சரி ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டோம்ல, எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம், புரிஞ்சுதா? அழாதடி முதல்ல அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. இப்போது ஜிமன் அப்படியே உங்களோட சீக்ஸில் இருக்கிற அந்த டியர்ஸை ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்டுட்டு உங்களை கப் பண்ணி பிடிச்சிட்டு, இதோ பாரு, எதுக்கும் பயப்படாத, எல்லோரும் இருக்கும், எங்களை மீறி எதுவும் ஆகாது. அப்படியே உங்கள் அப்பா மேரேஜ் பண்ணி தான் ஆவேன்னு சொன்னார்னா நான் பேசிக்கிறேன், சரியா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், புரியுதா? அப்படிங்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுறீங்க. ஜிமன் அப்படியே அவங்கள பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் அவங்கள ஹக் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி நான் அழுததும் உடனே நேரம் காலம் பார்க்காம கிளம்பி ஓடி வந்துட்டேன். அந்த நைட்டுக்கு அப்புறமும் வரணுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஐப்ரோஸை ரேஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஹக்கை நல்லாவே பிரேக் பண்ணிவிட்டு நடந்து பெட்டில் போய் உட்காந்துட்டு, சேச்ச அதெல்லாம் இல்லை, உன்னையும் ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணியே தீருவேன்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்கானே, அந்த அன்லக்கி ஃபெல்லோ யாருன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோமேன்னு வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ அதை கேட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன்கிட்ட போய் நின்றுட்டு சப்பன்னு அவனை அடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவம் ஆகுறீங்க. டக்குன்னு உங்கள் 2 கையும் பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு உங்களை இழுத்துடுறான். ஸோ அவன் மடியிலேயே போய் விழுந்துடுறீங்க. இப்போ அப்படியே உங்களை பக்கத்தில் பார்த்துட்டு, என்னடி உனக்கு மட்டும் அவ்வளோ கோவம் வருதா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. நீ மட்டும் கேனத்தனமாக கேள்வி கேட்டால் அப்புறம் எனக்கு கோவம் வராது,
அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக லைட்டாக சிரிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. ஒரு குறுகுறுன்னு பார்வையில் அவன் அப்படியே ஒரு மாதிரி சுத்தமுட்டு பார்க்குறான். மினி வந்து அந்த பக்கமாக திரும்பி அப்படியே ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறா. பட் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லாவே கேட்குது. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பாக வருது. ச்சே 2 பேரும் எப்படி வந்து க்யூட்டாக அடிச்சுக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ ஜெபன் டக்குன்னு திரும்பிட்டு அவங்கள பிடிச்சி அப்படின்னு நல்லா கிஸ் பண்ணுறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, டேய் லூசு, உன் தங்கச்சி நின்றுட்டுருக்காடா, அறிவில்ல, பார்த்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்றீங்க. அப்போ அவன் அப்படி சிரிச்சுட்டு, அவளை என்ன உன்ன மாதிரி நினச்சியா, எங்கே எப்படி இருக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும், அவள் நல்ல பொண்ணு, அப்படியெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இப்போ டக்குன்னு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண வரான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் வாயில் அவங்க கையை வச்சுட்டு, பரவாயில்ல, உன் தங்கச்சி டீசெண்டானவளாகவே இருக்கட்டும், நான் இன்டீசெண்டானவளாகவே இருந்துட்டு போகிறேன், இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேணாம், கம்முன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜெபன் அப்படியே அவங்கள பார்த்து ஐப்ரோஸை ரேஸ் பண்ணிவிட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ அவன் கேட்டதும் உங்களுக்கு போகணுன்னு சொல்ல மனசில்ல. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு அவங்கள ஹக் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி ஹக்கிலே இருக்கிறீங்க. அவங்களுக்கு அங்கே விட்டு பெரிய மனசே இல்லை, அப்படியே அங்கேயே அப்படி இருந்துடணும் அப்படின்னு தோணுது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அங்கே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு லைட்டாக போய் பெக் பண்ணிவிட்டு, சரி நீ கிளம்பு, ரூமுக்கு போ, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, லஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு அங்கே சீஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு, எதுக்கும் பயப்படாமல் ஒழுங்காக ஜாலியாக கேப்பவும் போல இரு, புரிஞ்சுதா அப்படிங்கிறான். நீங்கள் ஓகேன்னு தலையாட்டுறீங்க. இப்போ அவனும் தங்குக்கோட பேகை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போ நீங்கள் அப்படியே டோரை பிடிச்சிக்கிட்டு கீழே எட்டி பார்க்குறீங்க. அப்பா அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு, அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவனும் குடுக்குன்னு போயிட்டு அவனோட ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறான். இப்போ தான் அவங்களுக்கு மாதிரி அப்பாடா அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு இங்கே இந்த பக்கம் பால்கனியில் வந்து மினியை கூப்பிடுறீங்க. ஸோ மினி அப்படியே உள்ளே வரா. இவ்வளோ நீங்கள் அடித்த லூட்டியெல்லாம் அவளுக்கு கேட்டுட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ ஒரு மாதிரி அதை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறா. நீங்கள் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, ஒரு ஹாப்பியாக இருக்குது, அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் இருக்குது. என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து கீழே வராங்க லன்ச் டைமுக்கு. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்குது லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படின்னு. பட் அந்த கூட்டத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் அப்படியே அந்த ஐ லாங்குவேஜில் லவ் ஷேரிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பயங்கர ஃபன்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி அந்த டேவே ரொம்ப ஸ்வீட்டாக, தென் ஒரு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இத்தனை நாள் நீங்கள் இருந்த அந்த வயனுக்கும் இன்றைக்கி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்க. எதை பற்றியுமே கவலைப்படலை, உங்களுக்கு எதை பற்றின டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அந்த டே உங்களுக்கு சூப்பராக போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே உங்களை பார்க்குறதுக்காக அந்த பையன் வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ வீடெல்லாம் பயங்கரமாக டெக்கரேட் ஆகுது. லைக் ரொம்ப வந்து டெக்கரேட்டடாக இல்லைனாலும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் போக உங்களுக்கு வந்து அழகான ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சாரியை வந்து வியர் பண்ணிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சாரியை வியர் பண்ணால் ஜிமன் எப்படி பார்ப்பான், ஜிமன் எப்படி ரசிப்பான் அப்படின்னு தான் தோணுது. இது நாள் வரைக்கும் உங்களை சாரியில் ஜிமன் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அப்படி பார்க்க போகிறான் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பக்கம் ஷை வருது. ஸோ உங்கள் கூட மினி இருக்கிறா. நீங்கள் 2 பேரும் தான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. மினிக்குமே நீங்கள் சாரீ போட்டிருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளே பார்த்துட்டு ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. நீங்கள் ஷை ஆகுறீங்க. பையன் சூப்பராக இருக்கடி, நிஜமாவே நீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜிமனுக்கும் இது பிடிக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவள் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, அண்ணா பையன் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தா
ஃப்ளாட்டு போ அப்படின்னு சொல்கிறா. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷை வருது. ஸோ நீங்கள் அப்படியே டோட்டலி ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வெளியே ஏதோ கார் சவுண்டு, தென் நிறைய பேர் பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. அப்படியே வந்து மினி கீழே எட்டி பார்க்குறா. வீட்டுக்குள்ளே அப்போ தான் புதுசாக வந்து எல்லோரும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு, ஹே அந்த பையன் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, வந்தால் வந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் கூட இல்லை, ஒரு கோவம் இல்லை, ஒரு இது இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருக்கிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நேற்று 2 நாள் முன்னாடி வரைக்கும் மூக்கு வடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தவ இப்போ என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்க பாட்டுக்கு அழகாக மேக்கப்லாம் போட்டுட்ருக்குறீங்க. ஸோ எங்கேயாவது இந்த மிஸ்டேக்டாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது மாதிரிலாம் ஃபீல் ஆச்சுன்னா அதை ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஃபில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி ரெடி ஆகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. அம்மா வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, வயனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா. ஸோ அம்மா மேலே ஏறி வராங்க உங்களுக்காக கூப்பிட்டு போகிறதுக்கு. இப்போ அம்மா ரூம் டோரை நாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் செம்ம அழகாக ரெடியாக இருக்கீங்க. அப்போவே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே கிட்ட வந்துட்டு ப்ரைட்டாக சிரிச்சிட்டு அவங்களுக்கு அப்படியே இந்த சுற்றி சொடுக்கெல்லாம் வடிப்பாங்களோ அந்த மாதிரிலாம் வடிச்சிட்டு, ஏன் நீயாடி இது, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கடி, உன்னை முறையாக இப்படி பார்க்குறேன், இப்போவே என் பொண்ணுக்கு கல்யாண காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு வா 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்றாங்க. ஸோ மினியும் கூப்பிட்றாங்க. இப்போ மினி, நீங்கள், அம்மா 3 பேரும் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க. ஜெமின், ஜங்குக், சுகா, ஹோபி, அப்புறம் சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாருமே கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. ஸோ உங்கள் கண்ணை எடுத்த உடனே ஜெமினை தான் பார்க்குது. அவன் அப்படியே பார்க்குறான், செம்ம அழகாக இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி எப்போவே அவங்கள தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஃபீல் வருது. ஸோ அப்படியே இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அதுவும் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வர லுக்கு அப்படி இருக்குது. கரெக்டாக அவங்க அந்த ஹிப் சைடு வந்து சாரி கொஞ்சம் இறக்கி கட்டியிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ரிவீல் ஆகிறத பார்க்கும்போது உனக்கு அப்படி இருக்குது, என்னடி இது அப்படின்ற மாதிரி. ஸோ அவனோட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஸோ எல்லாருமே வந்து ஒயனை ஆன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன திடீர்னு ஒயன் இவ்வளோ அழகாயிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜெமினெல்லாம் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெமினை பார்த்து ஷை ஆகி சிரிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போய் பிளேட்டில் காஃபி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் எல்லாருக்கும் கொடு அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஏறவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வரிசையாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே காஃபி எடுக்க வருது. அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு ஜிம்மனை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே சைடில் போகிறீங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி, மாமா பையனுக்கு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து நீட்டுறீங்க. இப்போ தான் வந்து பார்க்குறீங்க யாரா பையன் அப்படின்ற மாதிரி. அவனை பார்த்தா நல்லா பழம் மாதிரி இருக்கிறான். நல்லா சோடா புட்டி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஷர்ட்டில் பட்டன் போட்டுட்டு ஒரு மாதிரி இன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு சொல்லவே முடியல. பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுது. நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறீங்க. இப்போது அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போது அங்கே பாய்ஸுக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஜெமன் கிட்டே போகும்போது ஏன்னா ஓகேயா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஏன்டி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஏன் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போவே விட்டேன்னா ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு சிப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷைனஸ் தென் ஸ்மைலு அதெல்லாம் பார்த்துட்டு பையனை தான் பிடிச்ச உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குது போல் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் அப்பா அம்மா கூட. பட் உங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கா. பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு
பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து உங்ககிட்டயே வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்ற மாதிரி ஜிம்மனை பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மனும் உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி, என்னடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து காஃபி சிப் பண்ணிட்டு கேட்குறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறி ஆகுது. அப்படியா, என்னவே வெறுப்பேத்துறியா நீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அப்பா நான் பையன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை கேட்டதும் ஜிம்மனுக்கு அங்கே அப்படியே அடி வயிறுலேருந்து ஏதோ ஒன்று கிளம்புது. அப்படியே சுருன்னு ஏறுது. அப்போ உங்கள் அப்பா அப்படியே பையனை பார்க்குறாங்க. அவன் அதுக்கு மேலே வெக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ பொண்ணு வீட்டில் இருக்கிற ஒரு சில ஆண்டிஸ்லாம் வந்துட்டு, இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் நார்மல் தானே, போய் பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி கீழே இருக்கிற ரூமில் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி கடன்னு உள்ளே போய்டுறீங்க. பையன் பொறுமையாக ஷை ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சு வரான். ஸோ உங்களுக்குன்னா ஜிம்மன் வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பான் இல்லையா, பையன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவத்தில் அப்படியே போய் பெட்டில் ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே பொறுமையாக உள்ளே வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான் அவங்கள. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் உள்ளே வந்ததோ நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு வேகத்தில் எந்திரிக்கிறீங்க. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா நீங்கள் மரியாதையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, இன்னொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, இங்கே எல்லோரும் ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு, யாரா இவன் பூமர் அங்கிள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பு, தென் ஜிம்மன் பேசின அந்த கோவம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எதுவும் பேசாமல் நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என் பேர் விச்சு, நான் பேசிக்காகவே ரொம்ப நல்ல பையங்க, டீடோட்லர், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் காலேஜ் போகணுன்னா கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, எது ஒன்றா கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கையை கட்டிட்டு, ஓ அப்படியா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அந்த பையனும், ஷியோருங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஜாயின்ட் ஃபேமிலிலாம் அலர்ஜி, ஸோ தனியாக தான் நான் இருக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும், அப்படியா, சரிங்க, ஓகே, நான் உங்களுக்காக வீடு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக அந்த வீட்டில் 2 ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க 2 பேர் இருக்கிறதுக்கு ஏன் 2 ரூம் வேணும், ஒரு ரூம் போதாதா அப்படின்றான். ஆக்சுவலி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் ரொம்ப டீப்பாக. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. என் வீட்டில் வேறு உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ வேற என்ன நடந்தாலும் சரி கல்யாணம் பண்ண இவளை தான் பண்ணுவேன்னு ஏதோ டயலாக்லாம் அடிச்சிட்டு இருக்கிறியாமா. அதான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு, ஆன்னு நிற்கிறான். இப்போ நீங்கள் அவன் முன்னாடி கை கட்டிட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, ஏங்க நீங்கள் காமெடி தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவன் கொஞ்சம் பக்கத்தில் வரான். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நீ கூட பார்த்துருப்ப. அதில் 3 சீட்டர் சோஃபாவில் சென்டராக ஒரு பையன் உட்காந்துட்ருப்பான், அவன் தான் என் ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு எனக்கு தெரியலை, நான் வேணா அவனை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போ என்னங்க, நான் இப்போ வெளியே போய் உங்களை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லணும் அதானே அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அவன் ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு, இல்லை 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 இல்லை, அங்கே தான் நீ தப்பு பண்ணுற,
நீ இப்போ போய் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சொல்கிறேன் கேளு. இப்போ நீ வெளியே போயிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டுட்டு சிரிச்சுட்டே போய் உட்காடுற. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்குன்னு தலையாடுற. ஓகே அப்படின்றீங்க. இப்போது அவனும் ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டே பார்க்குறான். ஏங்க, என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அச்சோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே முடியல, அப்படியெல்லாம் என்னால் வாழ முடியாதுங்க அப்படின்னு அவன் ஒரு மாதிரியாக சொல்ல, அடிங்க இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணுவேன் நினச்சிட்டு வேறு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ என்ன தாங்க முடிவு பண்ணியிருக்கீங்க? சொல்கிறத கேளுடா அப்படின்றீங்க. அவன் அப்படியே கல் பண்ணிவிட்டு கேட்குறான். இப்போ போயிட்டு வாயவே நீ திறக்கக்கூடாது, என்ன நடக்குதோ அதுபடி நடந்துட்டு போட்டோம். அப்படி மீறி எதையாவது நீ குட்டை குழப்பணும்னு நினச்ச, நீ நினைக்கிற மாதிரி என் ஆளு ஒன்றும் சாதாரண பையன் கிடையாது. அவன் ஊரில் பெரிய கேங்ஸ்டர். உன்னை தூக்கிட்டு போய் ஆள் அடையாளமே தெரியாமல் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே கல் பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டு, அதனால் நான் என்ன சொல்லணும் அதுபடி கேட்டு நடந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எல்லாம் நடக்குதுன்னா நடந்துட்டு போட்டோன்னு விட்டுரு. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு என்ன நான் சொல்கிறேனோ அதுபடி நீ செஞ்சால் போதும், ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனும் சரின்ற மாதிரி மண்டையாடுறான். இப்போ நீங்கள் அவன் கண்ணத்தில் லைட்டாக தட்டிட்டு, குட் பாய், இப்போ என்ன பண்ணுற, சிரிச்சுக்கிட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவனும் அவனுடைய ஃபேஸெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு அவனோட ஸ்வெட்டர்லாம் சரி பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட்டை சரி பண்ணிவிட்டு லைட்டாக சிரிச்சுட்டே அப்படி டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போ வெளியே ஜிம்மனுக்கு அங்கே ஒரு மாதிரி கடுப்பாகுது. இவ்வளோ நேரம் உள்ள என்னடியே பண்ணுற அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஷை ஆகிட்டே வெளியே வரீங்க. அவனுக்கு சிரிப்பும் வரல, அழுகியும் வரல, ஒரு மாதிரி வராத சிரிப்பை வான்ற மாதிரி இழுத்து உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான் அந்த பையன். நீங்களாம் ரொம்ப ஷையான அடக்கமான புள்ள மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு குனிஞ்ச தலையோட சிரிச்சுக்கிட்டே நடந்து வரீங்க பொறுமையாக. உங்களுடைய இந்த மாதிரி பிஹேவியர் ஜெமனுக்கு பிடிக்கவே இல்லை, கடுப்பாகுது. அவன் அப்படி கண்ணில் எரிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் அப்படி தான் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் பார்க்கவே இல்லை அவனை. இப்போது நீங்கள் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பையன் இருக்கான்ல, அந்த விச்சு, அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த 3 சீட்டர் சோஃபாவில் அப்படியே பார்க்குறான். சென்டரில் ஜெமன் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் ஃபேஸே சரியில்லை, ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. அவன் டக்குன்னு ஒரு மாதிரி குனிச்சிட்டு, அம்மாடி என்ன இப்படி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான், உண்மையிலே கேங்ஸ்டராக இருப்பானோ, எதுக்கு பம்பு, நம்ம பாட்டுக்கு ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். கடவுளே, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், எதுக்கு என்னை இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டுருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டு அவன் போய் உட்காந்துடுறான். இப்போ பக்கத்தில் ஒரு ஆண்டி, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டக்குன்னு அந்த பையன் அந்த ஆண்டியை பார்த்து முறைச்சிட்டு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவங்க அப்பா, என்னம்மா பையன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷைனஸோட பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு இது மாதிரி சைலண்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. இப்போ பையனோட பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அதான் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுல்ல, அப்படியே நம்ம டிலே பண்ணணும், இன்னும் ஒரு 2 மாதத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே எல்லாருக்குமே சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தென் உங்கள் சிஸ்டர்லாம் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாளே இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு மட்டும்தான் செம்ம கோவம், வெறியில் உட்காந்துட்டு இருக்கிறான். எப்போ எல்லாம் கிளம்புவாங்க, எப்போ அவங்க கூட சண்டை போடலான்ற மாதிரி. ஸோ அவங்க பிளேட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மினியை கூப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. மேலே போயிட்டு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே வெறிக்க உங்களை தான் முறைச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறீங்க. அங்கே வந்து நீங்கள் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜெமன் கோவமாக இருக்கான்றது மினியும் நோட் பண்ணியிருப்பா. ஸோ உள்ளே போயிட்டு பெட்டில் உட்காந்து விழுந்து சிரின்னு சிரிக்கிறீங்க. அப்போ மினிக்கு ஒன்றுமே புரியலை. அவள் ரூமை லாக் பண்ணிவிட்டு, ஹே என்னடி ஆச்சு, ஏன் இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
ஸோ நீங்கள் நல்லா வயிறை பிடிச்சிட்டு வலிக்க வலிக்க சிரிக்கிறீங்க. ஸோ அவளுக்கு என்னடி ஆச்சு, என்ன பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிட்டா, ஏன்டி இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் நல்லா சிரித்து முடிச்சுட்டு அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மினிக்கிட்ட சொல்கிறீங்க. அவள் இன்னும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஸோ பயங்கரமாக 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னருக்கு கீழே இறங்கி வரீங்க. இப்போ எல்லாருமே கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்பா கூட பயங்கரமாக பேசிட்டு கல்யாணம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அப்பா பிளான்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அங்கே ஜங்குக், ஹோபி, சுகாலாம் அப்படி பண்ணிடலாம்ப்பா, இப்படி பண்ணிடலாம்ப்பா, இங்கே இந்த செட்டப் பண்ணிடலாம்ப்பா, அங்கே அந்த செட்டப் பண்ணிடலாம்ப்பான்னு பயங்கரமாக அவனுங்க வேறு பேசிகிட்டு இருக்கானுங்க. பிகாஸ் மச்சானோட கல்யாணம் தான் நடக்க போகுது, அதில் தானே நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபன் ஃபுல்லாக அங்கே போயிட்டு இருக்குது. பிளானிங்லாம் பக்காவாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றீங்க. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னால் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா ஒரு மாதிரி கலாய்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தானே ரியாலிஸ்டிக்காக இருக்கும். அப்போ தானே பேரண்ட்ஸ்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்காக கல்யாண பொண்ணு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அது கூட ஜமுனாவை வச்சு தான் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க மறைமுகமாக. ஸோ நீங்களுமே ஒரு மாதிரி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் சைடு பார்க்கும்போது அது எல்லாமே ஒரிஜினலாக தான் போயிட்டு இருக்குது. பட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பார்த்த பையனை வச்சு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஜிமனுக்கு தான் கோவம் தாங்கலை. அது எப்படி நீ அவங்க கூட போய் பேசிட்டு வருவேன், அதுவும் சிரித்து தென் ஷையெல்லாம் ஆகிட்டு வர அப்படின்னு நடந்துச்சு உள்ள அப்படின்ற மாதிரி அவனுக்கு உள்ளுக்குள்ளே கேள்வியாக ஓடிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு டேபிளுக்கு அடியில் மொபைல் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஸோ நீங்களும் கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குற மாதிரி மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. அதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெரஸ் வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜமுனாவை பார்க்குறீங்க. அவன் அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு மேலே வா அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது அவனை இவ்வளோ வெறுப்பேற்றி பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஓகேன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ கடன் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஜிமன். ஸோ ஃபஸ்ட்டாக அவன் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகிறான். இப்போ ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்கள் கிளம்பி போனால் எதுவும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கீழே வளாத்திட்டு ஒரு 2-3 பேர் மேலே போனதுக்கப்புறமேட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு கீழே நோட் பண்ணுறீங்க. அப்பாவும் அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போது டக்குன்னு நீங்கள் டெரஸ்க்கு அப்படியே போகிறீங்க. ஸோ டெரஸில் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குற வரைக்கும் மிஸ் ஸோ மச் லவ் யூ ஆல். பாய்.